அரிசி பருப்பு போட்ட கிச்சடி எல்லோரும் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நல்லா இரும்பு சத்தும் புரதச்சத்தும் நிறைஞ்ச இந்த சிறுதானிய கிச்சடி, அதுவும் பாலக் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் வெரி ஹாப்பி குக்கிங் டு யூ. நான் இப்போ 1 கப் அளவு சாமை எடுத்திருக்கேன். அது கூட அதே 1 கப் அளவு கின்வா. இதில் கம்மியாக போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அழுக்கு இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் அதே கப் அளவு, இப்போ நம்ம சாமை அண்ட் கின்வா எவ்வளோ எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு மசூர் தால் தான் யூஸ் பண்ண போகிறேன். சாதாரணமாக இதுக்கு நம்ம பயத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் மசூர் தால் போடும்போது இன்னும் கூட ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். அதனால தான் மசூர் தால் யூஸ் பண்ணுறேன். இப்போ சாமை, கின்வா, மசூர் தால் 3மே நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான உணவு. அதே டைமில் நல்ல அயன் ரிச்சாக இருக்கும். இப்போ இரும்பு சத்து, புரதச்சத்து இது மாதிரி நியூட்ரியன்ஸ் பார்த்து சாப்பிட்றவங்க நிறைய இல்லையா? ஆனால் இது ரொம்ப ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். அதனால் எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அப்போ 15 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த டைமில் ஒரு பெரிய கட்டு பாலக், அதை நல்லா வாஷ் பண்ணி சாப் பண்ணிவிட்டேன். அது கூட ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு, இதையும் போட்டு நம்ம வடித்து வச்ச இந்த சாமை, கின்வா, மசூர் தால் இதையும் அதில் போட்டுடலாம். இது கூட தண்ணி 1க்கு 2 பங்கு தண்ணி விட்டு இதை குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதில் மஞ்சப்பொடி மட்டும் போட்டு வேக வச்சா போகிறோம், இல்லைன்னா மஞ்சத்தூள், உப்பு 2மே சேர்த்தும் வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வெயிட்டை போட்டு ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ண விட்டுடுங்க. அது ஒரு 10-15 நிமிஷம் எடுக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மேலே தடுக்காக்கு நான் கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன். நெய் கூட எடுத்துக்கலாம். பட்டர் ப்ளஸ் கோகோனட் ஆயில், அதில் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் அண்ட் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். வேறு ஒன்றும் தாளிப்பில் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா காரம் அதிகமாக வேணும்னா 1-2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிகிறவங்க லெமன் ஜூஸ் பிழிஞ்சும் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு புளி பிடிக்காது, அதனால் நாங்கள் ரொம்ப லைட்டாக இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கர்ட் இல்லைன்னா பிக்கிள், ஒரு துண்டு அப்பளம் இதையும் சேர்த்து சாப்பிடுவோம். என்ஜாய்.